டேய், யாருடா நீங்களா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க அமைதியா இருங்க, கையில கத்தி வேற வச்சிருக்காங்க. அண்ணா ஆமாண்ணே, கையில வேற கத்தி வச்சிருக்காங்க. பிள்ளைங்க பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கு. நீங்க வேற இப்ப கோவமா பேசுனீங்கன்னா பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவானுவோ? நம்ம வீட்டு ஆம்பளைங்க கை எல்லாத்தையும் கட்டி போட்டு என்ன பண்ணிடுவானுவோ? டேய், தைரியமான ஆம்பளைங்களா இருந்தா ஒழுங்கா கையில கட்டி இருக்க கயிறு அவுத்துட்டு பேசுங்கடா. என்னங்க உங்களுக்கு வேற சொல்லணுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா பேசுங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தானே ஆபத்து. ஆமாப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம பட்டு கோவமா பேசி கோவத்துல பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன்னாகாது கல்யாணி. டடடடடடா, செத்த அமைதியா இருக்கீங்களா? நொய்யு 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 நொய்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க பாரு, சும்மா நொய்யு நொய்யுன்னு கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான். சும்மா அமைதியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரே போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நாங்க எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை முடிகிற வரையும் பேசாம இருக்கணும். என்ன புரியுதா? டேய், யாருடா நீங்களா? ஆ, யாரு நீங்க? மூஞ்ச மூடிக்கிட்டு எங்க இருந்துடா வந்தீங்க? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? எதுக்குடா எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க? இங்க பாரு, ஒழுங்கா எல்லாத்தையும் அவுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான். ஜெயில போய் களி திங்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோம். ஏய், என்ன ஓவரா பேசுற? இப்ப அவனுங்க சொன்னது உனக்கு காதுல விழலியா? வாயை திறந்து ஏதாவது பேசுன அப்புறம் உங்களே எதுவும் பண்ண மாட்டோம். உங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் சங்கு அறுத்துட்டு போயிட்டே இருப்போம். என்ன? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தம்பி, எங்க பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அத உன் புருஷன்கிட்ட சொல்லு, புரியுதா? நாங்க எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை முடிக்கிற வரையும் எல்லாரும் அமைதியா இருக்கணும். அதை மீறி ஏதாவது பண்ணணும்னு பாத்தீங்க, நாங்க பாட்டுக்கும் அறுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். இல்லப்பா, இல்ல, எதுவும் பண்ண மாட்டோம். அப்பா, மக்களே அழுவாத, ஒன்னும் இல்ல, அப்பா இருக்கால. அப்பா, ரொம்ப பயமா இருக்கு. கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமா மாமா, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ரொம்ப இறுக்கமா கட்டியிருக்காங்க. கையை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. ரொம்ப வலிக்குது மாமா. ஐயோ, எப்பா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா பிள்ளைங்க கை வலிக்குதுங்குதுங்க. கொஞ்சமாவது கொஞ்சமாவது அவுத்து விடுங்களேன். பிள்ளைங்க பாவம்பா. ஏய், அதெல்லாம் பண்ண முடியாது. சத்தம் போடாம இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்பா, ஒன்னும் இல்லம்மா, அப்பா இருக்கல்ல, பயப்படாத. அண்ணா, டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? ஒழுங்கு மரியாதையோ இது எல்லாத்தையும் அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டுட்டு தைரியமா இருந்தா எங்க கிட்ட பேசி பாருங்கடா. டேய், கத்தாத. ஆமாண்டா, தைரியம் இல்லை, அதனால தான் இப்படி உங்களை கட்டி போட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ என்ன? நீ கத்துறனா நாங்கள் கயிறு அவுத்து விட்டு பேசுவோமா? அதெல்லாம் முடியாது. கம்முன்னு உக்காந்து கடை, புரியுதா? சும்மா கத்திக்கிட்டு இருந்த அவ்வளோதான். ஏய், யார மிரட்டிட்டு இருக்க? மோன, கயிறு மட்டும் அவுத்து விடுங்க, அப்புறம் இருக்கு. ஏய், ஓவரா பேசாத. உன்னை கட்டி வச்சிருக்க, அப்பயும் அவ்வளவு திமிரா பேசுற. அதுதாண்டா நானும் சொல்றேன். தைரியமான ஆம்பளைங்களா இருந்தா எங்க கயிறு அவுத்து விட்டு பேசுங்கடா, அப்ப தெரியும். அடடா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளானை போட்டு உங்களை எல்லாத்தையும் அடிச்சு கயிறுல கட்டி போட்டு உட்கார வச்சா நீ கோபப்பட்டு பேசினா நாங்க உடனே கயிறு அவுத்து விடணுமா? ஆ, எங்களை என்ன கேன பயிலுங்கன்னு நினைச்சியடா? ஏய், யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மாமா, அவன் மூஞ்சிலே உன்னை விடுங்க மாமா. யாரா இவன் வந்ததுலேருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான்? டேய், உங்களை எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்கோம். சொல்லப்போனா சுற்றியும் இங்கே ஆளுங்களே இல்லை, புரியுதா? உங்களை என்ன வேணால் நாங்கள் பண்ணலாம். எங்களை கேட்க இங்கே யாரும் இல்லை, எங்களை பிடிக்கவும் இங்கே யாரும் இல்லை, உங்களை காப்பாற்றவும் இங்கே யாரும் இல்லை. அதனால அமைதியோ உட்காந்துரு. அண்ணா அண்ணா, தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்குண்ணா இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களா? பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க. அந்த தப்புக்கு தண்டனையாக தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு எனக்கு தெரியல. எங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்னோட குடும்பத்தை விட்டுருங்கண்ணா. அவங்க எல்லாரும் பாவம், வயசானவங்களாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அவங்களாலலாம் ரொம்ப நேரம் இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுண்ணா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா.
ஏய் நீ எதுக்குடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இவனுங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிட்டு போலான்னு வந்திருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் திருட்டு பசங்கடி. இவனுங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. ஷபா, கொஞ்ச நேரம் நீ வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா? பாரு, நாங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு அமைதியாக போயிடுவோம். ஒழுங்காக அமைதியாக இருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி இல்லை அப்புறம் என்ன நடக்கணும் எங்களுக்கே தெரியாது. அதே தாண்டா நானும் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையை எல்லாம் ஓடி போயிடுங்க. இல்ல இங்க என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. டேய் அமைதியா இருடா. முதல்ல நாங்க சொல்றத கேளு. நாங்க சொல்றத நீ கேட்டாலே உன் குடும்பத்தை நாங்க விட்டுருவோம். என்ன புரியுதா? விக்ரம் அண்ணா, கௌதம் அண்ணா. ஒன்னும் இல்ல பயப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கௌதம் மாமா, விக்ரம் மாமா. ஹேய், இங்கே என்ன பேர் போட்டியா நடந்துட்டு இருக்கு? சும்மா மாற்றி மாற்றி பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப விக்ரம் அவனுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா அவனுங்களுக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கேளுப்பா. அவனுங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஆமாப்பா, அவங்களுக்கு என்ன வேணும் கேளு. நகை பணமா? சரி கொடுத்துட்டு போயிடலாம். பிள்ளைங்கலாம் பாவம் ரொம்ப பயந்து போச்சு. பாட்டி அதுக்குன்னு இவனுங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு போயிடணுமா? இப்படி கொடுத்துட்டு போனா திரும்பவும் இந்த கோயிலுக்கு யாராவது வந்தா அவங்க கிட்ட இப்படிதான் பண்ணுவானுவோ. 2 விட்டாதான் இவனுங்களாம் அடங்குவானுவோ. இனிமே யாருக்கிட்ட இது மாதிரி பண்ணவே கூடாது. கௌதம் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிடா, என் தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன எங்க கிட்ட இருக்கிற நகை பணம் தானே வேணும். சரி நாங்க கொடுத்துட்றோம். நீ எல்லாரையும் அவுத்து விடு. பாரா டேய், யாருடா சொன்னா உன் நகை பணத்துக்காக வந்திருக்கோன்னு? அப்புறம் வேற எதுக்குடா வருவீங்க? காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு யாராவது சாமி கும்பிட வந்தா உங்களை மாதிரி ஆளுங்க அவங்க கிட்ட இருக்கிற நகை பிடுங்க தானடா வருவீங்க. வேற எதுக்குடா வருவீங்க? டேய், அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு காரணமே வேற. இந்த அளவுக்கு பக்காவா பிளான போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற நகை பணையை எடுக்க விட வந்திருக்கோம். அவ்வளவு சீப்பான ஆள நினைச்சா எங்களை? அப்ப எங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எடுக்கலாம் வரலையா? இப்பெல்லாம் தங்க விலை அதிகமா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க அதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நகை பணம் வேணானா அப்புறம் எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? சுபா இவ ஒருத்தி. அமைதியா இரு. டேய் இப்போ உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? எங்க கிட்ட இருந்து நகையும் பணமும் வேணாம். அப்புறம் எங்க கிட்ட இருந்து அப்படி உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். நாங்க சொல்றத நீ பண்ணுனா போதும். நீ அதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய உன் குடும்பத்துல ஒரு கீரல் கூட விழாம நான் போயிடுறேன். என்ன ஓகேவா? டேய் சரின்னு சொல்லுடா. அவங்க சொல்றத நான் பண்றேன்னு சரின்னு சொல்லுடா. பாவுண்டா, எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. எனக்கு தெரியல, பாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லை. அவங்களால ரொம்ப நேரத்துக்கு இப்படி இருக்க முடியாது. மாமா அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அவனுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமா என்ன? ஏய், உன் அமைதியே வாய் மூடிட்டு இருக்க சொன்னேன். உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்களுக்கு தேவை அவனும் இந்த பொண்ணு மட்டும்தான். என்ன நானுமா? ஐயோ, நான் என்ன பண்ணேன்? வேணும்னா அவனை மட்டும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அடி பாவி, என் மேல இருக்கிற உன் கோவத்தை இப்படி அடி காட்டுவேன்? டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ தான் ஏதோ பண்ணிருக்க. அதனால தான் நாங்க எல்லாரும் இப்படி மாட்டிட்டு நிக்கிறோம். ஆமா நான் தான் ஏதோ பண்ணிருக்கேன். எனக்கு அப்படி வேற வேலை இல்ல பாரு. டேய் சொல்ல முடியாது. நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. உன்னாலதான் இப்ப நாங்க எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோம். பாரு ஒழுங்கா அமைதியா இரு. சும்மா நோய் நோய் பேசிட்டே இருந்த அப்புறம் அவ்வளவுதான். நீ பாத்தியாடி நான் ஏதாவது பண்ண? நீ பாத்தியா? எப்பா சத்த நேரம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணா அண்ணா நீங்க சொல்லுங்க. அவன் என்ன வேணா பண்ணுவான். அப்படி அவன் பண்ணலனா அவனை மட்டும் ஏதாவது பண்ணிடுங்க. எங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க. டைம் கிடைச்சதும் உன் வன்மத்தெல்லாம் தீர்த்துக்கிறல முதல்ல நீ வாடி. உனக்கு அப்புறம் இருக்கு. டேய் அடே சும்மா டேன்ட்டு உட்காந்துருக்க. இப்ப என்னடா என்ன பண்ணணும் சொல்லு, சீக்கிரம் பண்ணிட்டு போறோம். அது இது என்னன்னு தெரியுதா? எது என் கையில இருக்கிறது என்னன்னு தெரியுதாடா? ஏன் உனக்கு தெரியாதா அது தாலின்னு? எனக்கு நல்லாவே தெரியும் இது தாலின்னு. அதனாலதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி இந்த தாலி எதுக்கிட்ட கையில வச்சு சுத்திட்டு இருக்க? ஏன் உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா என்ன? இரும வயசு இருக்கும் போல இன்னும் கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்க, அதுவும் கையில தாலியோட? ஏய் 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 ஏய்
ஏங்காத. ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி. சும்மா ஏன்ட்டு செம்மையா கடுப்பேத்துறானே. இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்ல உன் குடும்பத்தை எல்லாத்தையும் அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணா ரொம்ப வலிக்குது. ஆமா மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் பைத்தியக்காரா, இதுக்கு இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க? எல்லாரும் வலிக்குது கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்ப அவங்க சொல்றத செய்யலாம்ல. இன்னமும் திமிருத்தனத்தை காமிச்சிட்டு இருப்பியா? இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. உனக்கு அவரை பிடிக்காதுதான், அதுக்குன்னு கேப்ல கெடா விட்டுறியா நீ? என்ன சொல்றத செய்யறியா இல்ல? இல்ல இல்ல, நீ சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். நீ சொல்றத நான் பண்ணிட்டேனா என் குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டல? சத்தியமா பண்ண மாட்டேன். நாங்க சொல்றத நீ பண்ணிட்ட, உன் குடும்பத்து மேல ஒரு கீறல் கூட விழாது. மாமா வேண்டாம், அவனுங்க ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கானுங்க, தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. ஏய் அமைதியா இருடா. நீ முதல்ல அமைதியா இருடா. யாருடா நீங்க? மாப்பிள, இவ ரொம்ப ஓவரா பேசுறான். முதல்ல இவனை போட்டு தள்ளிடலாமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டல, அப்ப நீங்க யார் மேலயும் எதுவும் பண்ணக்கூடாது. மாமா இல்ல மாமா, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. கௌதம், நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்ல, என் கையில இருக்கு பத்திய தாலி. ஆமா, அந்த தாலியை வாங்கி இதோ இங்க பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குதே, அந்த பொண்ணு கழுத்துல கட்டுற. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்ன ஒரு ட்விஸ்ட். அடிங்க, மூஞ்சில 2 போட்டேன்னு வச்சுக்க, மூஞ்சி குழன்னு ஆயிடும். யார பார்த்து என்ன சொல்ற? டேய், என்ன சொல்றதெல்லாம் செய்யறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? இந்த தாலிய வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டு. டேய் தொப்பி மண்டை, என்னடா பேசிட்டு இருக்க? அவ ஏன் கழுத்துல தாலி கட்டணுமா? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கியே, அப்படியே பின்னாடி இருக்க மலையில இருந்து குதிச்சு செத்தால சாவன் தவிர இவ கையால நான் தாலி கட்டிக்கவே மாட்டேன். அதேதாண்டி, நானும் அதே தான் சொல்றேன். உனக்கு தாலி கட்ட நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கிய, அந்த மலை என்ன, அதுக்கு அங்காண்ட இருக்க பெரிய மலையில இருந்து குதிச்சு செத்தாலும் சாவேன். அப்படியா? போய் குதி, எனக்கு என்ன, ரொம்ப சந்தோஷம் தான். நீ போய் குதிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டி. டேய் தொப்பி மண்டை, இதெல்லாம் அவன் பிளான் தானே, அவன் தானே பண்ணிருக்கான். யாரு? நானு. அதுவும் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் பிளான் பண்றேன். இந்த டப்சா கண்ணை வச்சிருக்கேன், இவனை வச்சு நான் பிளான் பண்றேன். நீ பண்ணனாலும் பண்ணிருப்படா. என்ன பழி வாங்குறதுக்காக நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே. அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு எப்படி பிடிக்கும்? நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு காண்டு வயித்தெரிச்ச. அதான் கோவத்தை எப்படி காட்டலான்னு பாக்குற. ஏய், எனக்கு நீ இருக்கிறது கோவம் தான், வயித்தெரிச்சல் தான். அதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்டி. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை பத்தி நான் என்னென்ன கனவு கொண்டு வச்சிருக்கேன், போயும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேனா? சீ, டேதாண்டா நானும் சொல்றேன். போயும் உன் கையால நான் தாலி வாங்குவானா? டேய் டப்சா தலையோ, ஒழுங்கு மரியாதையா அந்த தாலி எடுத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. இன்னொரு தடவை அவன்கிட்ட குடுத்து என் கழுத்துல கட்ட சொன்ன மோன, அவ்வளவுதான். உனிய குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. நானும் அதே தாண்டா சொல்றேன். ஒழுங்கு மரியாதை இந்த தாலி எடுத்துட்டு ஓடி போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான், உடம்புல தலையே இருக்காது, அப்படி கையால புடிங்கி போட்டுருவேன். இங்க பாருங்க, நான் சொன்னது கண்டிப்பா செஞ்சிருவேன். ஒழுங்கு மரியாதை எல்லாரும் ஓடி போயிடுங்க. நான் சொன்னா அப்படியே செஞ்சிருவான், ஒழுங்கா எல்லாம் ஓடி போயிடுங்க. ஏய் சீ, வாய மூடுங்க. இங்க பாரு, நான் சொல்றத நீ செய்யறேன்னு சொல்லியிருக்க, ஒழுங்கு மரியாதையே செய். இல்லைன்னு வச்சுக்கேன், உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் கழுத்தெடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். டேய், நீ இருக்கிற ஏன் குடும்பத்தை கழுத்த இருக்கிற? வேணும்னா அவன் கழுத்தை மட்டும் அறுத்துக்கோ. அடிங்க, வந்தன வச்சுக்கேன், அப்படியே அங்க பின்னாடி இருக்க ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். போவடா போவ. நீ தூக்குற வரைக்கும் நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாரு, பின்னாடி இருக்க சூளத்தை எடுத்து அப்படியே உன் நெஞ்சில குத்தி விட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. ஓ அப்படியா? எங்க குத்துடி பாக்கும், குத்து பாக்கும். அதே மாதிரி என்ன நீ தூக்கி ஆத்துல போடுற பாக்கும். ஏய் என்ன, எங்களை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுது? நாங்களும் பொறுமையா இருந்தா 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சே, ஏய் இங்க பாரு, ஒழுங்கா ஓடி போயிடுங்க. இருக்கிற கோவத்துல உங்களை அப்படியே என் கண்ணாலே எரிச்சாலும் எரிச்சிடுவேன். இங்க பாருங்க, அவளாவது கண்ணால எரிப்பா, நீங்க என் பக்கத்துல நிக்கிறதுக்கே எல்லாரும் எரிஞ்சு போயிடுவீங்க. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. அட பாவீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கிட்ட என்ன வார்த்தைடா சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, மாமாவும் அக்காவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ நம்ம ஒண்ணு அவங்க கிட்ட மாட்டின மாதிரி தெரியல, அவங்க தான் நம்ம கிட்ட மாட்டின மாதிரி தெரியுது. நம்ம கிட்ட இல்லடி, நம்ம எல்லாரும் இப்போ அவங்க 2 பேர்கிட்டயே மாட்டிக்கிட்டோம். சும்மா அவங்கள சேர்த்து வச்சு பேசினாலே ஊட்டையே எரிச்சிருவானுங்க. இதுல தாலி
இன்னைக்கு அவனுங்க செத்தானுங்க. அக்கா, மாமா அக்கா கழுத்துல தாலி கட்டிடுமா? ம், கட்டிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னானே, பின்னாடி இருக்க மலையில இருந்து குதிச்சாலும் குதிப்பேன், இவன் கழுத்துல தாலி கட்ட மாட்டானு. அது வேணா பண்ணுவானே தவிர தாலிலாம் கட்டவே மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏக்கா, ஒருவேளை நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக மாமா அக்கா கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏக்கா, இப்போ நம்மளை கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமை இப்போ என்னவா இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அவனுங்க நிலமெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அவனுங்க நிலமெல்லாம் சொல்ல முடியாது. என்னங்க என்னங்க நடக்குதுங்க? எனக்கும் ஒன்றும் சுத்தமாக புரியல பத்மா. வரவனுங்க நம்ம கிட்ட இருக்க நகை பணத்தை தானே பிடுங்குவான்னு பார்த்தா இப்படி தாலி கட்ட சொல்றானுவோ. இது என்ன புது வகையா இருக்கும்? எனக்குமே தெரியலங்க. இன்ன வரைக்கும் இது மாதிரி நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. ஏட்டே, இவங்க ரெண்டு பேரை பத்தி நமக்கு தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? எனக்கு என்னமோ சண்டையில இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னா புரியல டி. இவங்க போடுற சண்டையில இவனுங்களே பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடுவானோ. நீங்க வேணா பாருங்க. ஏய், செத்தப்படாம இருக்க மாட்டீங்க? தொப்பி போட்டானே, நாங்க இப்பயே சொல்றோம், நீங்களாவது ஓடி போய் உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. எங்க மாமாவும் எங்க அக்காவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா எதிரில் யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால நான் இப்பயே உங்களை எச்சரிக்கிறேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். சரஸ்வதி, உனக்கு ஏதாவது புரியுதா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க என்னங்க இவனுங்க வந்தவன நம்ம நகை எல்லாத்தையும் புடிக்கிட்டு போவானுன்னு பார்த்தா இப்படி நம்ம பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானுவோ. எனக்கும் ஒன்றும் விளங்கல கல்யாணி. என்ன பண்ணிட்டு இருக்கானே இவனுங்க? நம்ம பேரங்களுக்கு இவனுங்க எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்க? ஒண்ணுமே விளங்கலையே. இவனுங்க யார் என்னன்னு ஒண்ணும் புரியல. நம்ம பேர பிள்ளைகளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுவோ? பார்த்திபா, அத்தான், காலையில அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஜோடியா பார்த்ததுல கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சதெல்லாம் உண்மைதான். அதுக்குன்னு அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. காலையில பாக்குறப்போ பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அம்சமா ஜோடியா வந்தாங்களே, அதை பார்த்ததுமே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறணும் நான் எதிர்பார்க்கலையே. வெங்கடேசா, என்னப்பா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா? ஆமாப்போ, காலையில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேல இருந்து இறங்கி வந்தாங்களா. அமிர்தா புடவையிலையும் விக்ரம வேடி சட்டிலாம் வந்ததும் பொண்ணு மாப்பிள்ள பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அதான் நானும் பார்த்திபனும் இவங்க கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. ஆனா இப்ப பார்த்தா இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடும் போலயே. ஏலே, இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதுக்கு நீ இப்படியா? நாங்க ஒண்ணு இப்படி ஆசைப்படலையே. ஏத்த, இப்போ என்னத்த பண்றது? மர்மோளே, எனக்கு ஒண்ணும் புடிபடல பாத்துக்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இந்த சண்டைக்கு நடுவுல அந்த பயலும் வேற மாட்டிக்கிட்டானுவோ. எனக்கு என்னமோ அவனுக்கு கதி என்ன ஒண்ணு பயமா இருக்கு. ஏமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. பாவம், அவங்க ரெண்டு பேர் சண்டையிலையும் இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு நிக்கிறாங்க. நம்ம வேணா அவங்கள போய் காப்பாத்துவோமா? என்னது, நம்ம போய் காப்பாத்துறதா? ஏன் மோளே, நம்ம போனோம்னா நம்ம கதி அப்படிதான் இருக்கும். சேவனேன வேடிக்கை பாரு. அத்தை சொல்றது கரெக்ட் தான். அவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு நடுவில் யார் போனாலும் அவங்க கதி அதே தானே. எத்தனை தடவை நம்ம மாட்டிருப்போம், திரும்பவும் நம்ம போய் மாட்ட தேவையில்ல. அவனுங்க வேணும்னே பண்ணானுங்களே, அனுபவிக்கிட்டோம். ஆனா மாப்பிள்ள பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எங்க பாவம் பார்த்தோம்னா அப்புறம் நம்மளும் அந்த நிலைமையில தாங்க நிப்போம். ஆமலே, மர்மோ சொல்றது கரெக்ட் தான். பாவம் பார்த்தோம்னா பேர பிள்ளைக்கு நடுவில் நம்மளும் அப்படிதான் நிற்போம். சிவனேரம் இங்கிருந்து வேடிக்கை பார்ப்போம். ஐயோ, இவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கூட முடியலையே. எப்படிதான் அவனுங்க கேட்டுட்டு நிக்கிறானுங்கன்னு தெரியல. டேய்,
போயிரி செருப்பு பியோண்டா. ஏய் பல்ல உடைப்பேண்டி. உன் வீட்டுல அன்னப்பண்ண வர உன் தலையில இடி விழ. வீணா போயிடுவேடா. நீ விளங்காம போயிடுவேடி. உனக்கு எய்ட்ஸ் வரும்டா. எனக்கா உன்னை எவனா கற்பழிக்க போறாண்டி. ராஸ்கல் இழுத்து வச்சு. ஐயோ இறைவன் எதிரில் தோன்றி என்னிடம் மரம் கேட்டாரே. இந்த ராட்சசி எல்லாம் உலகில் ரகசிய இடம் கேட்பேனே. அந்த இடம் கோவிந்தா தான். இங்க பாருடி, ரூட்ல போற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி அந்த பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஒன்ன அப்புறம் என் பின்னாடி இருக்கு தெரியுமா மரம், அந்த மரத்துக்கு கூட தாலி கட்ட வேண்டி. ஆனா உன் கழுத்துல நான் தாலி என்ன சும்மா ஒரு கயிறு கூட கட்ட மாட்டேன்டி. அதே தாண்டா நானும் சொல்றேன். ரூட்ல போறேன் எவனா இருந்தாலும் அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஒண்ணு அந்த மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நீ என்னடா அந்த மரத்துக்கு அந்த கல்லு கூட அந்த கல்லை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஒண்ணு பண்ணிக்கவே மாட்டேன். ஏய் நான் கழுதிக்கு கூட தாலி கட்ட வேண்டி. ஆனா உனக்கு ஓ கழுதிக்கு தாலி கட்டுறியா? ரொம்ப சந்தோஷம். போ போ போய் கழுதிக்கு தாலி கட்டி கழுதிக்குடியே குடும்பம் நடத்து. உன் கழுத்துல தாலி கட்டி உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு அந்த கழுதிக்கே நான் தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்த வேண்டி. நீ பண்ணுவடா, நீ தான் கேவலமானவனாச்சே. ஏய் சப்பமுக்கி வந்தானு வச்சுக்கியா பல்லெல்லாம் பேத்துருமா பாத்துக்க. யார பாத்துடா சப்ப முக்கிங்கற போடம் மாடசாமி. ஏய் இன்னொரு தடவை மாடசாமின்னு சொன்ன பல்ல உடைச்சிட வேண்டி. அப்படிதான்டா சொல்லுவேன் மாடசாமி. ஓ அப்படியா போடிங்க சப்பமுக்கி. இங்க பாரு சப்ப முக்கின்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீ என்ன மாடசாமின்னு சொல்லலாம், நான் உன்னை சப்பமுக்கின்னு சொல்லக்கூடாதா? நீ சப்பமுக்கி தாண்டி சப்பமுக்கி. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் கேட்கணுமா? என்ன ஏன்டா இவனுங்க கூட கட்டி போட்டீங்க? அப்படி அங்க கட்டி போட்டிருந்தா கூட சேவனேன்னு இருந்திருப்பானே. பக்கத்துல கட்டி போட்டு இவனுங்க பேசுறதெல்லாம் காதுல வேற விழுதேடா. காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சு, என்னால முடியல. ஏய் என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியலடி. ஓ அப்ப என்ன பத்தி மட்டும் உனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சா? இங்க பாரு என்கிட்ட வச்சுக்கிட்ட மவன அவ்வளவுதான். நீ சட்னி சட்னி தான்டா. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய் ஆடச்சி வாய் முடுங்க ரெண்டு பேரும். எப்பா காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சு, என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஏக்கா நான் தெரியாம இவங்க கூட வந்துட்டேன். சத்தியமா இப்படி சண்டை போட்டவங்களா நான் இன்ன வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடுங்க. என் காதுல ரத்தமும் வந்துருச்சு, என் மூக்குல இருந்தும் ரத்தம் வந்துருச்சு. என்னால முடியலக்கா, சத்தம் போடாம இருங்களேன் கொஞ்ச நேரம். நான் சண்டையை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தயவு செஞ்சு ஓடிடுங்கடான்னு. கேட்டானுங்களே என் பேச்ச? இங்க பாருங்க, இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் கத்துனதே என்னால தாங்க முடியல. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை செய். இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவோமா? இங்க பாரு, பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம், தாராளமா பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னாலலாம் அவ கழுத்துல தாலி கட்ட முடியாது. டேய் என்ன ஏன்டா குத்துறன்னு சொல்றீங்க? வேணும்னா அவனை குத்திக்கோங்க, என்னெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏய் நான் ஏன்டி கத்தி குத்து வாங்கணும்? நீ வாங்கிக்கோ. ஐயடா நான் எதுக்குடா கத்தி குத்து வாங்கணும்? நீயே வாங்கிக்கோ. ஐயோ திரும்பவும் முதல்ல இருந்தா. இவனுங்களுக்கெல்லாம் இப்படிலாம் சொன்னா ஒன்னும் புரியாது இல்ல? டேய் அந்த 3 பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த 3 பொண்ணுங்க கதையும் முடிங்கடா. சரி தலைவா. எப்பா எப்பா என் பொண்ணுங்களை விட்டுருங்கப்பா, பாவம் சின்ன பிள்ளைங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா எதுவும் பண்ணிடாதீங்க. அப்பா பயமா இருக்கு. ஏய் என்ன மிரட்டுறியா? பூச்சாடி கட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. ஏய் அவங்க 3 பேர் மேல ஒரு கீரல் விழுந்துச்சு மொவன, இன்னைக்கு உன்னை இந்த இடத்த குழி தோண்டி புதைக்காம போக மாட்டேன்டா. ஓ அப்ப நான் இவ்வளவு நேரம் பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்க. சரி அப்போ எல்லாத்தையும் பண்ணாதான் நம்புவ. பண்றேன். ஏய் அந்த பொண்ணுங்களை அறுத்து போடுறா. யாராவது வாங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க. ஏய் கத்துன அவ்வளவுதான். மாமா அண்ணா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன 2 பேருக்கும் மறந்துருச்சா? 2 பேரும் ஒரு குழந்தைக்கு அப்பா, ஆனா இன்னமும் வயசு பையன் மாதிரி வர போற பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து நிலாமா, நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க தான் பார்த்தோமே நீங்க சும்மா பேசிட்டு இருந்தத. பிரபா முதல்ல இந்த பல்ல கட்டுறதை நிறுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் பல்ல கட்டுறது. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், பல்ல கட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. ஐயோ யாரும்
சவுண்டு கேக்குதுல்ல? ம் ஆமா, யாரோ கத்துற சவுண்டு கேக்குது. ஐயோ என் பேத்தி, யாராவது வாங்களே, காப்பாத்துங்களே. ஏய் என் பேத்தி எதுவும் பண்ணாதீங்கடா. டேய், ஏதோ வயசானவங்க குரல் மாதிரி கேட்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குரல் கேட்குற மாதிரியே இருக்கு. மச்சான், அங்கே ஏதோ பிரச்சனை போல. ஆமாண்டா, அங்க ஏதோ பிரச்சனை போல. ஐயோ அர்ஜுன், நீங்க போய் பாருங்களேன். பாவம், அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியல. ஆமா கிரண், நீங்க 2 பேர் போய் பாருங்க. பாவம், அவங்க எப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வயசு பொண்ணு குரல் வேற கேக்குது. நீங்க போய் என்னன்னு பாருங்க அர்ஜுன். ஆ சரிம்மா. கிரண், நீ வாடா, நம்ம போய் அங்கே என்னன்னு பார்க்கலாம். சரி அர்ஜுன். அப்புறம் நீங்க 2 பேரும் நீங்க போய் குழந்தைங்க பக்கத்துல இருங்க, பத்திரமா அங்கேயே இருங்க. நாங்க இங்க பாத்துக்குறோம். நீங்க அங்க வர வேணாம். அங்க என்ன நிலைமைன்னு கூட புரியல, சரியா? சரிங்கண்ணா, நீங்க போங்க. நாங்க 2 பேரும் குழந்தைங்க பக்கத்துல போய் இருக்கோம். சரிம்மா. பிரபா, பத்திரமா இருங்க என்ன? கிரண், ஆனா நீங்க முதல்ல அவங்கள போய் காப்பாத்துங்க. அர்ஜுன், போலாமா? சரிடா. டேய், எதுவும் பண்ணாதீங்கடா, அவங்க சின்ன பிள்ளைங்கடா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அவங்க சின்ன பொண்ணுங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. டேய், ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்போ புரியுதா? நாங்க ஒன்றும் சும்மா வாயால பேசிட்டு இருக்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதையே அந்த தாலியை வாங்கு. மாமா, என்னால முடியலடா. டேய், ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நானும் அவளும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுல இருந்தே புரியலையா? எனக்கும் அவளை பிடிக்காது, அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு. இப்படி பிடிக்காதவங்கள சேர்த்து வைக்கணும்னு எதுக்குடா இப்படி புரிவாதமா நிக்கிறீங்க? நீங்க யாருடா? எங்களுக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. நாங்க பண்ண சொன்னதை பண்ணு. அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்கு அவளை பிடிக்காது, அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிக்காது. பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணா இப்படி இருக்கும் தெரியுமா? நரகம்டாது, தேவையில்லாத வேலைடாது. ஏன்னா இப்படி பண்றீங்க? புரிஞ்சுக்கோங்க. ஓ, பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணா உங்க வாழ்க்கை நரகம்னு தெரியுதா? அப்புறம் ஏன்டா பிடிக்காதவங்களுக்கு தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற? என்ன, பிடிக்காதவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சனா? டேய், என்னடா வளர்ற? இது வரைக்கும் நான் யாருக்கும் அது மாதிரி பண்ணதே கிடையாது. இங்க பாரு, நீ இப்ப அதை பண்ணியா பண்ணலையா அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டவே வேண்டாம். நாங்க சொல்றத நீ கேளு. இப்ப அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற. மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் நாங்க போயிடுவோம். உன் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண மாட்டோம். மாமா, அவங்க சொல்றதை கேட்காதீங்க. அவனுங்களுக்கு புரியல, ஆனா எனக்கு நல்லா புரியும். எங்க அக்காவுக்கும் உங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்றது கொடுமை மாமா. தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையும் என் அக்கா வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. விக்ரம், நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. தயவு செஞ்சு அவங்க சொல்றாங்கன்னு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத. உனக்கு கேக்குதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குதா? அவங்க மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கவங்க, என் ஊர்ல இருக்கவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே தெரியும்டா. எங்க 2 பேத்துக்கும் ஒரு பொழுதும் ஆகாதுன்னு. அதனாலதான் எங்க வீட்டுல இருக்கவங்க கூட எங்க 2 பேரை பத்தியும் அதுவும் கல்யாணம் பத்தியும் பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிதான் அவளை கல்யாணம் பண்ண முடியும்? நான் கல்யாணம் பண்ணா அவளோட வாழ்க்கையே போயிடும், அப்புறம் என் வாழ்க்கையும் சேர்த்து போயிடும். என்னால சத்தியமா முடியாது. தயவு செஞ்சு வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா கொண்டுக்கோங்க, ஆனா இதை மட்டும் பண்ண சொல்லாதீங்கடா. மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? டேய், உங்க உயிர்லாம் எனக்கு எதுக்குடா? எங்களுக்கு அது தேவையே இல்லை. நாங்க வந்தது நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், அதுக்காக மட்டும்தான். மற்றபடி வேற எதுக்காகவும் நாங்க வரல. எனக்கு நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். தாலி கட்டிட்டீன்னா நான் சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை எதுவும் பண்ணாம நாங்க போயிடுவோம். ஐயோ, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே. விக்ரம், கிரண், அர்ஜுன், டேய், யாரா அவனுங்க புதுசா? அவனுங்களையும் பிடிச்சு கட்டி போடுங்கடா. மச்சான், அவனுங்களை சும்மா விடாதீங்கடா. இங்க வந்து யார்கிட்ட? சார் விடுங்க சார், விடுங்க சார், தெரியாம பண்ணிட்டோம். டேய், மச்சான், அப்படியே அந்த கயிறு அவுத்து விடுறோம். அவனுங்களை நானும் 4 சாத்து சாத்திக்கிறேன். உனக்கு இல்லாத மச்சான், இதோ இப்பவே கயிறு அவுத்து விடுறேன். வாச தீர அடிச்சுக்கோ இவனுங்களை. ஐயோ அண்ணா, தெரியாம பண்ணிட்டோம். கயிறு மட்டும் அவுத்து விட்டுறாதீங்க. ப்ரோ, அப்படியே ஏன் கையையும் அவுத்து விடுங்க. எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்குங்கள்லாம் நிறைய இருக்கு. இவன் அடியே தாங்க முடியலையே, இவனுங்க மொத்தமா சேர்ந்து அடிச்சா
சத்தம் வெளியே போட்டு விட்டு. டேய் இங்க வந்து யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க? உங்களை இனிமே எங்கேயாவது பார்த்தோம் மவன, அன்னைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி நாள். என் குடும்பத்தையே கொஞ்ச நேரம் கதற விட்டுட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களாடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. இனிமே நீங்க ஜெயில களி தண்டை திங்கணும். ஐயோ போலீஸா? அண்ணே எங்களை விட்டுருங்க அண்ணே, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம பண்ணிட்டீங்களா? டேய் உங்களை பார்த்தாலே தெரியுது, நல்லா பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்களே சொன்னீங்களடா ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு வந்தோன்னு. அப்படி இருக்கும்போது தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்றதுக்கு இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டாடா? என்ன நகைக்கும் பணத்துக்கும் வரல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தோன்னு சொன்னீங்கல்ல? நகைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும் வந்திருந்தா கூட என் கோவம் இந்த அளவுக்கு இருந்திருக்காதுடா. ஆனா என்ன போய் அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த கோவம் தானே இன்னும் அதிகமா இருக்கு. தீரவே மாட்டேங்குது, ஒட்டங்கவே மாட்டேங்குதுடா. உங்களுக்கு இன்னும் நான் விழுப்பான்னு தோணுது. ஐயோ அண்ணா போதுண்ணே, சத்தியமா இனிமே உங்க கூடயே சேர மாட்டேன். அடிச்ச அடியே ரொம்ப முடியல. இன்னும் எத்தனை மாசத்துக்கு எழுந்திருக்க போறோம்னே தெரியல. தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்கண்ணே. நீங்க பண்ண வேலைக்கு உங்க கழுத்துல மாலையை போட்டு சும்மா உங்களை அனுப்பி வைப்பேன்னு பாத்தீங்களா? உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டோம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். டேய் என்னடா போலீஸ்லாம் வருதான்? எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. அவன் அவன் மாமியார் வீட்டுக்கு போக வேணாம். ஐயோ நம்மளால முடியாதுப்பா. டேய் வாங்கடா ஓடிடலாம். ஆமாண்ணே வாங்க ஓடிடலாம். இவனுங்க அடியே தாங்க முடியல. இதுல போலீஸ்ல எல்லாம் மாட்டணும், அவனுங்க அடி அதுக்கு மேல இருக்கும். டேய் தலைவனாவது கொலைவனாவது முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். வாங்கடா ஓடிடலாம். டேய் எங்கடா ஓடுறீங்க? விடு மச்சான், ஓடிட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய் நீ என்னடா அசிங்கமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்மலாம் மச்சான்ஸ்டா. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருந்துருவோமா என்ன? அதானே. டேய் அது நீ ஏன்டா கோவமா இருக்க இன்னமும்? அதானே நீ ஏன்டா கோவமா இருக்க? அவனுக்கு தான் ஓடிட்டானுங்களே. ம் ஓடிட்டான். அவனுக்கு எப்படிடா உன்கிட்ட எப்படி நடந்துக்கலாம்? சரி விடு மச்சான், நம்ம அடித்தடியில ஓடிட்டானுங்க அப்புறம் என்ன? ஆ அது எப்படிடா? அடிச்சா போதுமா? இந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி யாரும் இல்லாத டைம்ல உங்களை இப்படி பண்ணியிருக்கானா? அவனுங்களுக்கு பின்னாடி யார் இருப்பா? அது யாரா இருந்தா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஃப்ரீயா விடு. ஆமா மச்சி நீ விடு, பாத்துக்கலாம். எப்பா விக்ரம், சொல்லுங்க தாத்தா. இங்க 3 பேரும் வாங்கப்பா. டேய் தாத்தா கூப்பிடுறாரு, இப்படி கோவமா வராத, வா. என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே பல வருஷம் ஆகுது. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி திடீர்னு இங்க? தாத்தா நாங்க மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்திருக்கோம். என்னடா சொல்ற? எல்லாருமே வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்கன்னா எல்லாரும் எங்க? அப்பா எல்லாரும் அங்காண்ட இருக்காங்க. அங்காண்ட ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க நிழல்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஓ அப்படியாப்பா. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க தாத்தா. எங்களுக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை எல்லாரும் குடும்பத்தோட ஒரு இடத்துல பார்ப்போன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இந்த இடத்துல பார்ப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா தாத்தா, ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுமே உங்களை எல்லாருமே வந்து பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே வந்தோம். ஆனால் இப்படி வந்த இடத்துல உங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல பார்ப்போன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் தான்ப்பா. சாமி மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து எங்களை எல்லாத்தையும் காப்பாத்தினேன். தாத்தா என்ன இது? இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? சொல்லுங்க. இருந்தாலும் அர்ஜுன், நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தோம். எங்க இருந்து வந்தீங்கன்னே தெரியலப்பா. நீங்க மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? அது நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாமா போய் பயப்படுவீங்க? நீங்க எப்பயுமே தைரியமா இருப்பீங்க. அதே மாதிரி தைரியமா இருங்க. ஆமாண்டா, நீங்க எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தீங்க? ஆமாப்பா, எப்படி திடீர்னு வந்தீங்க? சுத்தி யாரும் இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். தாத்தா அப்படின்னு எப்பயுமே தப்பு கணக்கு போடாதீங்க. நம்மளை சுற்றி யாராவது ஒரு ஆள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான்.
அங்க இடிஞ்ச கோவில் இருக்குல்ல, அதுக்கு அங்காண்ட ஒரு கோவில்ல தானே இருந்தோம். அங்கதான் நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா கத்துற சவுண்டு கேக்குது ரொம்ப நேரமான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் ஓடி வந்து பார்த்தா நீங்க. உங்களுக்கு இப்படி இருக்கும்போது அந்த நிலைமையில அவங்க எல்லாரையும் பார்த்ததும் எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் வந்த கோவத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டோம். ரொம்ப நன்றிப்பா. அதான் நீங்க என்ன சும்மா சும்மா நன்றி நன்றின்னு எங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்க? நாங்களும் உங்க பேரன் தானே. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு எங்க மாமாவுக்குலாம் பிரச்சனைனா நாங்க எப்படி சும்மா பார்த்துட்டு நிப்போமா? சரி பார்த்துட்டுலாம் நிக்க வேண்டாம். இப்ப அடிச்ச மாரி நீங்க அடிங்க, யாரும் வேணாம்னா. அது என்னதத்தா வந்ததுமே கவனிச்சந்தான். எல்லாருக்கும் வயசு ஏற ஏற வயசு குறையுன்னு பார்ப்பாங்க. ஆனா நீங்க வயசு ஏறினாலும் அதே இளமையிலே இருக்கீங்களே. டேய் ஓவரா ஐஸ் வைக்காதடா. அட போப்பா, நீ வேற. எனக்கு வயசாயிட்டே போயிருக்கு, நான் இன்னும் வயசு பையன் மாதிரி இருக்கேனா? சும்மா சொல்லாத அர்ஜுன். அப்புறம் பாரேன். அப்பா மாமா நீங்க சொல்லுங்க, நான் பொய்யா சொல்றேன்? தாத்தாவுக்கு வயசான மாதிரியா இருக்கு? இன்னும் வயசு பையன் மாதிரி தானே இருக்காரு. அர்ஜுனுக்கு இன்னும் குறும்புத்தனம் போகவே இல்லை. அது எப்படி மாமா என்னை விட்டு போகும்? நீங்களே சொல்லுங்க, என்னை விட்டு அது போகுமா? போகாதுடா போகாது. அது எப்படி உன்னை விட்டு போகும்? எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோம், எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கும் தான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி கும்பிடுறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? ஆ ஆமாம் மாமா, சாமி கும்பிடுறதுக்காக தான் குடும்பத்தோட வந்திருக்கோம். அது மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதான் சாமி கும்பிடலான்னு வந்தோம். டேய் என்னடா உங்களுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க? மச்சான், நாங்க ஒரு உண்மையா சொல்லுவோம், ஆனா கோச்சுக்க கூடாது. கோச்சுக்க கூடாதா? சரி என்னன்னு சொல்லுங்க. மச்சான், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. டேய் சும்மா விளையாடாதீங்க. கல்யாணம் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லாம எப்படிடா கல்யாணம் ஆகும்? மச்சான் ப்ராமிஸாடா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பையன், குழந்தைங்களும் இருக்குடா. என்ன குழந்தைங்களா? ம் ஆமாம் மச்சான், பொண்ணு பேரு ரியா, ரியா அர்ஜுன். ஏஹே, பையன் பேரு அகரன் மச்சான். அட பாவிங்களா, இதெல்லாம் எப்படிடா? எல்லாம் ஒரு ஃப்ளோல தான் மச்சான். ஒய்ஃப் கூட வந்திருக்காங்கடா. அடி சக்க, கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு ஒரு பிள்ளைங்களும் உண்டா? ம் ஆமாப்பா, எனக்கு பையன் அவனுக்கு பொண்ணு. சந்தோஷம்டா, பரவாயில்லையே. கல்யாணம் பண்ணி ஆளுக்கு ஒரு புள்ள வேற வந்திருக்கு. ஆனா எங்கள்கிட்ட சொல்லல பத்தியா? அதான் நாங்க சொல்லக்கூடாதுலாம் இல்ல, எல்லாமே அவசர அவசரமா நடந்துருச்சு, அதான் எங்களால சொல்ல முடியல. ஓ, எல்லாமே அவசர அவசரமா நடந்துச்சு, இதை நான் நம்பணும். இவனுங்க வேணும்னே தான் இப்ப சொல்லாம இருந்திருக்கானுங்க. தாத்தா சத்தியமா இல்லை, எல்லாமே அவசர அவசரமா நடந்தது. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. கல்யாணம் லேட்டாக நடந்திருந்தா கூட உங்ககிட்ட எப்படி சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்போம். எல்லாம் ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சு. நாங்கள் இதுலலாம் போய் சொல்லுவோமா? அதானே, இதுலலாம் எப்படி உனக்கு போய் சொல்லுவானுவோ? விக்ரம், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதுப்பா. ஏதோ இக்கட்டான சூழ்நிலை கல்யாணம் ஆயிருக்கும். தாத்தா இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. கல்யாணம் சரி இக்கட்டான நிலைமையில நடந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் சொல்லலாம்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான், என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல, இதான் நிலைமைன்னு. அது எப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் வந்து சொல்றானுங்க. அதுவும் அவனுங்களாம் வந்து சொல்லல, நம்ம இந்த நிலைமையில இருக்கப்போ இவனுங்க வரணும்னு இருக்கு, இந்த நிலைமையில வந்து சொல்றானுங்க. தாத்தா பாருங்க இவன் எப்படி கோச்சுக்கிறான்னு. சரி விடுப்பா. எப்படிடா இருக்கீங்க? பாட்டி நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்னமா வளர்ந்துட்டீங்க? ஹாய் டார்லிங், லல்லி எப்படி இருக்கீங்க? ஏண்டா ஒரு புள்ளைக்கு அப்பனாயிட்ட, இன்னமும் என்ன டார்லிங் லல்லின்னு கூப்பிட்டு இருக்க? என்ன டார்லிங், ஒரு பிள்ளைக்கு அப்பன் ஆயிட்டனா நீ என்னோட டார்லிங் இல்லைன்னு அர்த்தமா? டேய் மறந்துட்டியா என்ன? உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அட என்ன லல்லி, இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? அதெல்லாம் அறியாத பிள்ளை தெரியாம பண்ணது, அதெல்லாம் அப்பவே மறந்துடணும். ஏண்டா மறக்கிற காரியமாடா பண்ணி வச்சிருக்க? சரி விடு லல்லி, உன்னோட அர்ஜுன் தானே பண்ண, எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம். அப்புறம் அத்தைஸ் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல. இங்க எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, என்னைக்காவது வீட்டுல இருக்க ஆம்பளைங்களை மூஞ்ச பார்த்து பேசுறானா? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், அதுவும் எங்க அம்மா எங்க அத்தை தான். என்ன பண்றது மச்சான், அவங்களாம் என்னோட கனவு தேவதைகள்டா. தூ நாய, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். மச்சான் பொண்ணு இருந்தா என்ன, பண்ணு இருந்தா என்ன, சின்ன வயசு க்ரஷு எப்பயுமே க்ரஷு தானடா. தூ டேய், நீ பேசுறது எங்க அம்மாவையும் எங்க அத்தைங்களையும். அதுக்கு நான் என்னடா மச்சான் பண்றது? என்னோட டார்லிங்ஸ் எல்லாம் உனக்கு அம்மாவா இருக்காங்க, உனக்கு அத்தையா இருக்காங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது.
என்ன அத்தாய்ஸ், என்ன மறந்துட்டீங்களா? உன்னை எப்படிடா மறக்க முடியும்? நாங்களாம் ஒன்ன மறக்கல, நீ தான் எங்களை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இத்தனை வருஷமா எங்களை பார்க்க கூட வரல. என்ன அத்தை, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் போய் உங்களை எப்படி மறப்பேன்? உங்களெல்லாம் நான் மறந்துட்டேனா இந்த உடம்புல உயிரே இருக்காது அத்தை. ஹு, இந்த நாய் திருந்தவே திருந்தது, இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. டேய் ஏன்டா நீ வேற? ஐயோ அத்தை, சரஸ், என்னமா வெக்கப்படுறீங்க? கொஞ்ச நேரம் வழியிறத நிறுத்துறியா? அதிதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை சின்ன பிள்ளையில ஸ்கூல் போகும்போது பார்த்தது. இவன் பொறாம பிடிச்சவன் அத்தை, நம்ம அப்புறமா பேசலாம். நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பரா ஃபைட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என்னம்மா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? அஞ்சலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னையும் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. கிரண் அண்ணா, எப்படி உங்களை நான் மறப்பேன்? உங்களை நான் மறக்கவே இல்லை. என்னை அடிக்கடி கடைக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதே நீங்க தான். நான் எப்படின்னா உங்களை மறப்பேன்? பரவாயில்லையே, என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்க. என் பேர்லாம் ஞாபகத்துல இருக்கு. உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க. பரவாயில்லையே. ஆ, அதெல்லாம் எப்படி மறப்பேன்? உங்களெல்லாம் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். உங்களை மட்டும் இல்ல, மாமா கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க 5 பேத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். அமிர்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல? ம் ம் நல்லா இருக்கேன். அப்புறம் காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அமிர்தா, உன்னோட படிப்புலாம் முடிஞ்சதும் ஊருக்கே வந்துட்ட போல. ம் ஆமா. ஏய் நண்டு, நீயா அது? என்னம்மா வளர்ந்துட்ட? ஆ ஆ மச்சான், அப்ப அவ ரொம்ப சின்ன பிள்ளைடா, ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டே இருக்கா. அப்படியா? எங்களை ஞாபகம் இல்லையா உனக்கு? அப்ப ரொம்ப சின்ன பிள்ளைதான், ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். ஆ எனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா உங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. அப்பாடா, அட்லீஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கானது சொன்னாலே. டேய் அவளாம் ரொம்ப சின்ன பிள்ளைடா. நீங்கள் படிக்கும் போதெல்லாம் அவள் சின்ன பிள்ளை. நீங்கள் அவளை தூக்கி விளாண்டுருக்கீங்க, ஆனால் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கா. உங்கள் ஃபோட்டோவெல்லாம் பார்த்து இதான் நீங்கள், உங்கள் பேர் முதற்கொண்டு எல்லாம் அவளுக்கு தெரியும். உங்களை நேரில் பார்க்குறாளா முத அதான் ஒரு மாதிரி நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, ஓகே. இனிமே நல்லா தெரிஞ்சிருச்சுல. என் பேர் அர்ஜுன், இவன் பேர் கிரண். நாங்க 2 பேரும் உன் மாமனோட ஃப்ரெண்டு தான். இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. அவங்கள தெரியுமே. எழில் அண்ணா, வசந்த் அண்ணா, அப்புறம் ராகவண்ணா. தெரியும் அவங்க 3 பேரையும். டேய் விக்ரம், என்னடா அவங்க 3 பேரையும் தெரிஞ்சிருக்கு, எங்க 2 பேரையும் தெரியல? அதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வரணும். வசந்தும் எழிலும் அடிக்கடி வருவாங்க. ஆனா ராகவ் அதிகமா வந்ததில்ல. ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பாவை பார்த்திருக்கா, அதனால அவன் ஞாபகம் இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி. விக்ரம், என்ன பாட்டி? உன் கையில ஏன்டா இன்னும் அந்த தாலியை வச்சிருக்க? தாலியா? ஆமா, இந்த தாலி என் கையிலே இருந்திருக்கு. ஏண்டா பறந்து பறந்து அடிச்ச? அப்ப கூட தாலியை கையிலே வச்சிருந்துருக்க போல. தாலியை கையிலே வச்சிருக்கா? ஏத்த தாலியை கையில வச்சிருந்தா என்ன? எதுக்கு நீங்க இப்ப பதட்டமா பேசுறீங்க? ஆமாமா, அவன் தாலியை கையில தானே வச்சிருக்கான். அதுக்கே பதட்டமா பேசுறீங்க? இல்லடி, ஏதோ வேண்டுதலுக்காக தாலியை கையில வச்சிருந்தா ஒன்றும் இல்லை. ஒரு கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அப்படி நினைச்சுதானே அவனுங்க கொடுத்தானுங்க. அதை கையில வச்சிருக்கானா, அதான் அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி இருக்கு. ஏமா நீங்க பயப்படுறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? கையில அப்படி வச்சிருக்க கூடாதா? ஏதாவது? அம்மா என்னன்னு சொல்லுங்க. அவனுங்க அமிர்தா கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி தானே கையில கொடுத்தானுங்க. கழுத்துல ஏற வேண்டிய தாலி கழுத்துல ஏறாம கையிலே இருக்கு. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அத்தை நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா இதனால?